கக்கூசு கழுவுறதுக்கு இங்க 450 கோடி அங்க ஏங்க இதெல்லாம் ஒரு இந்த கக்கூசிலே வச்சு புதைக்கணுங்க இவங்கள. ஐயா கல்வியாவது விட்டியலாம்டா. கல்வி சமமா இருக்கா? எல்லாம் அது சம உரிமையில இருக்கா? ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. இருக்கா இல்லையா? வரி இந்த நாட்டில் ஒன்னா இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்னா இருக்கா? ஒன்னா இருக்கா? இங்க எங்க சம உரிமை சம கல்வி எங்க இருக்கு? சம கல்வி சம உரிமை வெற்று வார்த்தைகளை வச்சு ஏமாத்திட்டு எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவீங்க? எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க? இந்த நாட்டில் படிக்கிற எல்லாருக்குமே அயல்நாட்டு கனவு தான். அதுதான் கல்வியின் இலக்கு. இது சமச்சீர் சம உரிமை. அது இந்த புதிய கல்விக் கொள்கையில தான் வருது. அது இல்லந்தேடி கல்வி, இந்த பிஎம் அந்த ஸ்ரீ பிஎம் இதெல்லாம் அதில் தான் வருது. ஒன்று புதிய கல்விக் கொள்கையை நம்ம எதிர்க்கிறோமா ஏற்கிறோமா, அதில் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா இல்லந்தேடி கல்வியை நம்ம ஏற்றிருக்கோம். நம்ம ஐயா ஜவஹர் நேசன் இந்த கல்வி திட்டத்தை வகுக்கிற குழுவில் இருந்து வெளியேறினதே இவங்க புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்கிறாங்க. அதில் நமக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னு தான் வெளியில் வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், கூட அவங்க நிறைய நேர்காணல்லாம் கொடுத்துருக்காங்க. கல்வி ஆய்வாளர்கள், மிகப்பெரிய வல்லுநர்கள், அறிஞர்கள் எல்லாமே சொல்றது என்னன்னா, இது நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம் தான் சொல்றாங்க. கல்விங்கிறது சுகமா இருக்கணுமே ஒழிய சுமையா இருக்கக்கூடாது. எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பெரிய சுமை என் நாட்டில், நான் பிறந்த நாட்டில், இந்த நாட்டில் மட்டும்தான் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு பெரிய தடையர். எல்லாவற்றுக்கும் தேர்வு வைக்கிறவங்க, நாட்டையே இவ்வளவு எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற தலைவர்கள் என்ன தேர்வு எழுதுறாங்க? எந்த தகுதியும் இல்லாத ஒருவர் இந்த நாட்டை ஆளுகிற தகுதியை பெற்ற முடியும். ஆனால் ஒரு வழக்கறிஞர் நீதிபதியாக தேர்வு எழுதணும், ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ அல்லது மாவட்ட ஆட்சி பணிக்கோ இந்திய குடிமை பணிக்கு வரவோ தேர்வு எழுதணும். எல்லாவற்றுக்கும் தேர்வு தேர்வு தேர்வு. கல்வியிலே தலை சிறந்த நாடாக இருக்கிற தென்கொரியா 8 வயதில் தான் பிள்ளைகளை முதல் வகுப்பிலே சேர்க்குது. நீங்கள் 8 வயதில் என் பிள்ளைகளை பொது தேர்வு எழுதுன்றீங்க. அந்த இடத்துல தோத்துருச்சுன்னா அது கல்விங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நஞ்சு ஆயிராதா? அந்த பிஞ்சு நஞ்சுக்குள்ளே போய் பள்ளிக்கூடம்ங்கிறதே ஒரு கொலைக்களம் மாதிரி ஆயிராதா? எப்படி அது வரும் பள்ளிக்கூடத்துக்கு? நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இப்போ இந்த ஆட்சியில் நீங்கள் அது செய்தி ஆக்குறது இல்லை. இப்போ நீட்டு தேர்வு எழுதிட்டு தேர்ச்சி பெறுவோமோ இல்லையோங்கிற ஐயத்தில் ஒரு தங்கச்சி இறந்துருக்கால இல்லையா? இறந்துருக்கால. அப்போ 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு +2 தேர்ச்சி பெற்று வந்த பிள்ளைகளே இந்த நீட்டு தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் மன முதிர்ச்சி இல்லாமல் இறந்து போகிறாங்க. 12ஆம் வகுப்பில் தோற்று போகிறவங்க இறந்து போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சமூக சூழல் தோல்வியை நீங்கள் தோல்வியை வெற்றியின் தாயின்னு நீங்கள் கற்பிச்சு கொடுக்கல. தோல்வியோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இந்த சமூக கட்டமைப்பு வச்சுட்டு இது ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதுவே எவ்வளவு ஏமாற்றான ஒரு வார்த்தை தம்பி. நீங்க கல்வியை வியாபாரமாக்கிட்டு நீங்க சம கல்வி சம உரிமைன்னு பேசுறது நாங்க எப்படி எடுத்துக்கிறது? கல்வி சமமா இருக்கா? எல்லாம் அது சம உரிமையில இருக்கா? ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. இருக்கா இல்லையா? பணம் இருந்தால் நீங்க நல்ல கல்வியை கற்கலாம். பணம் இருந்தால் நீங்க நீட்டு தேர்வு பயிற்சி பெற்று அந்த இதுக்கு பயிற்சி எடுத்துட்டு சிறப்பு பயிற்சி எடுத்து தேர்வு எழுதலாம். பணம் இல்லைன்னா எத்தனை பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாமல் இடைநிறுத்தம் செஞ்சுட்டு போறாங்கிற ஆய்வு உங்ககிட்ட இருக்கா? அந்த கணக்கு இருக்கா? சொல்லுங்க. நீங்க முதல் தர ஆசிரியர்களை எங்க பணி நியமனம் செய்றீங்க? 2ஆம் தர ஆசிரியர் A கிரேடு C கிரேடு B கிரேடுங்கிறீங்களா? அதுல அந்த ஆசிரியர்களை எங்க பணி நியமனம் செய்றீங்க? நகர்ப்புறங்கள் இருக்கிற கல்வி கட்டமைப்பு சிற்றூர்கள் இருக்கா தம்பி? இருக்கா? இங்க கழிவறை இருக்கு, விளையாட்டு திடல் இருக்கு, கணிப்பொறி இருக்கு. அதெல்லாம் எங்க கிராமத்தில் இருக்கா? சொல்லுங்க. நான் பிறந்த ஊர்ல இருந்த பள்ளிக்கூடத்தை அது இடிஞ்சு வச்சு வாக்கு செலுத்த மட்டும்தான் வச்சிருந்தோம். நான் இடிச்சுட்டு கட்டப்போறேன்னா அரசு இப்போ தலையிட்டு கட்டுது. ஏன்னா என் சொந்த ஊர்னால அதை திருப்பி பேசுவாங்கிறதுனால கட்டுது. அப்படி எல்லா ஊர்லயும் ஒரு சீமான் இருக்கணுமா? இருந்தா தான் கட்டுவீங்களா? அப்ப நீங்க சம கல்விங்கிறது இருக்கா? நான் திரும்ப சொல்றேன். எங்க அம்மா 100 நாள் வேலைக்கு போறான், என் தங்கச்சி போறா, எங்க அக்கா போறா. அவ உப்புக்கு, ஊறுகாய்க்கு, பாலுக்கு, தயிருக்கு, அரிசிக்கு, பருப்புக்கு, எண்ணெய்க்கு என்ன சரக்கு மற்றும் சேவை வரி கட்டுறாலோ அதை தான் இந்த நாட்டில் அதானி அம்பானி மனைவிகளும் கட்டுறாங்க, அவங்க குடும்பத்திலும் கட்டுறாங்க. வரி இந்த நாட்டில் ஒன்னா இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்னா இருக்கா? ஒன்னா இருக்கா? இங்க எங்க சம உரிமை சம கல்வி எங்க இருக்கு? சம கல்வி சம உரிமை
சட்டசபையில் இருக்கு. இங்கே பாருங்க, அமைச்சர் பெருமக்கள் படிக்கிற பள்ளி, அவங்க பெறுகிற கல்வியும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற கல்வியும், இந்த நாட்டில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பெறுகிற மருத்துவமும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற மருத்துவமும் சமமா இருக்கா தம்பி? எல்லாத்தையும் வியாபார பொருளாக்கிக்கிட்டு இதுல சம கல்வி சம உரிமை வெற்று வார்த்தைகளை வச்சு ஏமாத்திட்டு எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவீங்க? எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க? இவங்களே சமச்சீர் பாடத்திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அது சமச்சீர் பாடத்திட்டம், சமச்சீர் கல்வியா? பாடம் என் கையில, என் சிற்றூர்ல நான் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் வச்சிருக்கிற பாட புத்தகமும் நகரத்தில் வச்சிருக்க ஒரு மாணவனுடைய நகர்ப்புறத்தில், சென்னை தலைநகரில், கோவை மாதிரி முதன்மையான நகரங்கள்ல ஒரு மாணவன் வச்சிருக்கிற பாடத்து புத்தகமும் ஒண்ணு, பாடத்திட்டம் ஒண்ணு. கல்வி சமச்சீரா இருக்கா? சமமா இருக்கா? சொல்லுங்க தம்பி, சமமா இருக்கா? இங்க படிக்கிறவனு குளிரூட்டப்பட்ட அறை, இவன் உட்கார்ந்து படிக்க நாற்காலி, இவனுக்கு என்ன இவனுக்கு இருக்க கழிவறை வசதி இருக்கு, விளையாட்டு திடல் இருக்குது, இவனுக்கு இருக்கிற வசதி அங்க இருக்கா? சிற்றூர்ல இருக்கா? நீங்க சிற்றூர்கள்ல எல்லாம் மூன்றாம் தர ஆசிரியர்களை தான் பணி நியமனம் செய்ய, முதல் தர ஆசிரியர்களை நகர்ப்புறத்துல நீங்க பணி அமர்த்திடுறீங்க. பிறகு அதுவும் தனியார் பள்ளிகளை நோக்கி தான் அவங்க ஆசிரியர் பெருமக்கள்லாம் போயிடுறாங்க. ஏன்னா அங்க ஊதியம் கூட வசதிகள் கூட எல்லாம். அப்புறம் இந்த நாட்டில் படிக்கிற எல்லாருக்குமே அயல்நாட்டு கனவு தான். அதுதான் கல்வியின் இலக்கு. இது சமச்சீர் சம உரிமை. சொல்லுங்க, அறிவார்ந்த நீங்க மருத்துவர், அறிவார்ந்த பொறியாளர் எல்லாரையும் தயாரிச்சு வேற நாட்டில் இறக்கி விட்டுறீங்க. இந்த நாடு சிறந்த மருத்துவம் அமெரிக்காவில் போய் பார்க்கணும், சிறந்த மருத்துவம் லண்டனுக்கு போகணும். முதலமைச்சருக்கு முடியலையா, இல்ல பிரதமருக்கு முடியலையா, அமெரிக்கா போய் வைத்தியம் பார்த்து வரணும். தம்பி, விளையாட்டு வீரர் யுவராஜுக்கு புற்றுநோய், அம்மையார் அன்னை இந்திரா காந்தி அம்மையாருக்கு புற்றுநோய், வெளிநாட்டில் மருத்துவம் பார்த்து வந்துட்டீங்க. எங்க அம்மாவுக்கு புற்றுநோய், நான் எங்க போய் பார்க்கறது? கேள்விக்கு பதில் இருக்க? இப்ப நீங்க இங்க இருக்கிற முதல்வர் இவங்கள பெருமக்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லை, சிங்கப்பூருக்கு போயிடுறாங்க. இங்க அப்போலோல வச்சு பார்த்தாலும் சிங்கப்பூர்ல இருந்து மருத்துவர் வராங்க. சிங்கப்பூருக்கு பயணம் பண்ணி போக முடியல, அதனால இங்க மருத்துவர் இங்க வந்துடுறார் பயணம் பண்ணி. எங்க தாய் தந்தை இருக்கு, எங்க ஊர்ல இருக்கு, எங்க ஆத்தால பையன் தாத்தம்பாட்டிக்கு முடியல, என்ன பண்ணலாம்? திமுக எதிராக ஓட்டுகளை வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? அதை நான் வரவேற்கிறேன். அவர் ஒருங்கிணைச்சா அதுல நான் மகிழ்ச்சி அடைவேன். உங்களுடைய பங்கு என்னவா? என்னுடைய பங்கு இதுல முதன்மையான பங்கா இருக்கும். எல்லாரும் ஒன்னா நிப்பாங்க, நான் மட்டும் ஒன்னா தனியா நான் மட்டும்தான் உருப்படியா நிக்கிறேன் தம்பி. நீங்க எல்லாருமே, உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு, இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த மாதிரி ஊடகவியலாளர் உங்களுக்கும். கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியும், எப்படி வெல்ல முடியும்னு கேட்குறீங்க. கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யாரையும் ஒருத்தர் கேட்கலையே. கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாதுங்கிறீங்க, கொள்கை இல்லாத வெல்ல முடியாதுன்னு நீங்க ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. கொள்கை இல்லாமல் கூட்டணி இருந்தா வென்றலாம். இந்த நிலையை நீங்க வரவேற்கிறீங்க. அப்போ இப்போ அண்மையில கட்சியிலிருந்து விலகின பல பேர் வந்து சொன்னது வந்து எங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்காம இருக்கிறாரு அப்படின்ற ஒரு. இந்த மனநிலை என்ன நீங்க சொல்லுங்க? மனநிலை என்ன? நீங்க ஒரு நடுநிலையா இருந்தா அந்த மனநிலை என்னன்னு சொல்லுங்க. தனியாவே கணிச்சுதான் நிப்பேன் அப்படின்றாங்க. கூட்டணி இருந்தாதான் வெற்றி. அதுதான் இப்ப நீங்க போயிட்டீங்கல்ல, போய் கூட்டணியில வச்சு போங்க. கூட்டணி வைக்கிறவங்களோட போய் சேர்ந்து நீங்க சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க. முழு சுதந்திரம் அந்த கட்சியில இருக்கு தம்பி. இங்க நிக்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, இருக்கலாம் போகலாம், யாருக்கு கையில காலில் சங்கிலி போட்டு பூட்டி வைக்கல. முழு சுதந்திரம் இந்த கட்சியில் இருக்குது. நீங்க போகலாம், போய் சாதிச்சவங்களும் சொல்லுங்க. கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபைகளையும் பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்தவர்கள் சாதிச்ச ஒன்றை சொல்லுங்க, நான் கூட்டணி வைக்கிறேன். கேட்டியல்ல, நீங்க கேட்டியல்ல, அண்ணன் பதில் சொன்னல, அப்ப நான் கேட்க பதில் சொல்லுங்க. சரி, தகுதி சீரமைப்பு, இதை நாடாளுமன்றத்தில் நீங்க 40 உறுப்பினர்கள் வச்சிருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா? இங்க உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா? நான் கேட்கறதுக்கு பதில், நீங்க எது ஒன்றுக்குமே எனக்கு பணம் தரல, நான் எப்படி சம்பளம் கொடுக்கறதுன்னா, டாஸ்மார்க்ல மட்டும் 1 லட்சம் கோடி 3 ஆண்டுகள் அடிச்சிருக்கீங்கன்றான். நானா சொல்றேன்? எதையாவது இது கக்குசு கழுவுறதுக்கு 450 கோடி அங்க ஏங்க? இதெல்லாம் ஒரு இந்த கக்குசுலே வச்சு புதைக்கணும்ங்க இவங்கள. ஐயா படிக்கும் போது ஏன்டா கக்குசு கழுவுற, சரி கழுவியாவது விட்டியலாம்டா. சீரமைப்புங்கிற முறை நாங்க கேட்கறது, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா, 30 கோடி இருக்கும்போது 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்துச்சு. இப்ப 150 கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது எங்க நிலைப்பாடு. அப்ப 6 சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி
மூன்று சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் முதன்மைத்துவம் இருக்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த சீரமைப்பை தான் நாங்கள் முன்மொழிகிறோம்.